சத்தம் பலமா இருக்குது. அறுக்க மாட்டாதவன் இடுப்பை சுத்தி 52 கற்கரு வாங்குற மாதிரி ஆளுக்கு ஒரு அருவாளை கையில வச்சுக்கிட்டு கலாட்டாவை பண்றீங்க. You're not blind, you just got blood in your eyes, alright? Come on, man, let's go get a steak. You can get a steak here, Daddy-o. Don't be a... Welcome to Gen How Polembe again part 2. Guys, நான் வந்து என்னோட லைவ் வீடியோவை நான் போடல. அதாவது லைவ்னா வந்து நம்ம ஸ்டேஜில் போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலு, அதில் வந்து நம்ம பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிலாம் நான் எதிர்பார்த்து ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டேன். நான் அந்த வீடியோவை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே இவ்வளோ ஃபேக்காக இருக்கேடா அப்படின்னு. ஆனால் இது நான் என் மேலே ப்ளேம் பண்ண மாட்டேன், இதை நான் உங்களை தான் ப்ளேம் பண்ணுவேன். ஃபேக்காக இருந்தால் தானே உங்களுக்கு பிடிக்கும். வெல்கம் டு ஜென் ஹவ் போலம்பே அகைன் பார்ட் 2. ஏடா எனக்கு நான் ஸ்டேஜ்லலாம் போய் பெர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்கேன், லைக் கிளாஸ் லெக்சர்லாம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் வந்து டு கம் டு லைவ் அமைதியாகுது, ரொம்ப ரொம்ப அமைதியாகுது. திரும்பி பார்த்தா என் ரூமில் யாருமே இல்லை. ஆனால் வந்து அங்கே லைவில் வந்து there were around 56 people அப்படின்னு தாங்க முடியல. எனக்கு ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டேன். அதாவது ஏதோ நம்ம வந்து பிட்டு படம் போட்டிருக்கோம், எல்லாம் பார்க்குறாங்க போல் திருட்டுத்தனமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். அது வந்து அகெயின் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் எல்லாமே. இப்போ வந்து ஐ திங்க் ஐம் ஃபைன். வெல்கம் டு ஜென் ஹவ் போலம்பே அகெயின் பார்ட் 2. எட்வர்ட் மைப்ரிட்ஜ் ஃபர்ஸ்ட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபில் குதிரை மூவ் பண்ணுறத மோஷனாக ஆக்குனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணாங்க. அது வந்து இது ஒரு பிளான் பண்ணி தியரியாலாம் they didn't do this, they didn't discover film is like an accident. அது நடந்துடுச்சு அப்படியே. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் அதான் நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு எது நடந்தாலும் மார்க்கெட் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லூமியர் பிரதர்ஸ் they introduced the thing cinematograph அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை எடுத்துன்னு வந்து அப்புறம் வந்து அதை வந்து மக்களுக்கு சின்னதாக போட்டு காட்டி அது ஒரு தனியாக ஒரு இதுவே இருந்தது, ஒரு மெஷினே இருந்தது அதை போட்டு காட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது என்ன கதை, என்ன பண்ண போகிறோம், இது இருக்குது, ஒரு டெக்னாலஜி வந்துடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஆப்வியஸ்லி இப்போ எப்படி நம்ம டிக்டாக் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் டிக்டாக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி அப்போ வந்து சும்மா ரேண்டமாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. We call dailies or we call it stock footage, actualities ன்னு சொல்லிட்டு ரெண்டு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது அதுக்கு. அதை வந்து தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணுறது அப்படி போயிட்டு இருந்தது. பைனியர்ஸ் ஆஃப் த எடிட்டிங் அப்படின்னா ஜார்ஜ் மிலியஸ் தான். பிகாஸ் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வேறு பெர்செப்ஷன் வச்சுருந்தார் எடிட்டிங்கை பற்றி. எல்லாருமே வந்து இது டெக்னிக்கலாக இதுதான் இப்படிதான்ப்பா பண்ணோம், இதை வந்து ஷூட் பண்ணால் அப்படி காட்டினா போதும்ப்பா அப்படிங்கிற டைமில் இவர் வந்து இல்லை அதை வந்து நம்ம வித்தியாசமாக காட்ட முடியும், இதுக்கு வேறு வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போவே வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் அப்போவே பண்ணியிருக்காரு. இது ஐ திங்க் early 19th century இதெல்லாம் நடந்தது. D.W. கிரிஃபித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் என்ன பண்ணார்னா எடிட்டிங்க்கு இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்துன்னு போனார். என்னென்னா லாங் ஷாட் வைக்கிறது, மாஸ்டர் ஷாட் வைக்கிறது, க்ளோஸ், மிட்லு. ஸோ ஒரு பேசிக்காக எடிட்டிங்க்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஃபிலிம் ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லாம் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா they will tell you about it. ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல் ஃபாலோ பண்ணணும், 180 டிகிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம், இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஏன்னா அவங்க பேசல, அவங்க பார்த்த படங்கள் பார்த்த புத்தகங்களில் இதெல்லாம் வரதுனால அதெல்லாம் பேசுவாங்க. ஸோ கம்மிங் பேக் டு D.W. கிரிஃபித் என்ன பண்ணியிருக்காருன்னா பிளாக்ல வந்து ரொம்ப கெட்டவங்க மாதிரியும் ஒயிட்ல வந்து ரொம்ப பாவம் கஷ்டம் லைக் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி சொசைட்டியில் அப்படிங்கிற மாதிரி he made films.
அவர் அப்போவே வந்து ஒயிட் லைஃப் மேட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு சப்டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் பேர் வந்து த பர்த் ஆஃப் அ நேஷன். லைக் பெஸ்ட் மூவிஸ் ரிலீஸ் தட் இயருங்கிற மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணாங்க. பட் த கோர் ஆஃப் த மூவி வாஸ் த எடிட்டிங். கேஷ்னா என்னப்பா? தெரியலப்பா. கவுண்டரும்பா, ஒருத்தன் தேவரும்பா, ஒருத்தன் பல்லம்பா, நாடாரும்பா, ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவான். என்ன கஷ்டப்படுறேன் பணக்காரன் அந்த ஜாதியை வச்சுக்கிட்டு ஓட்டம் வாங்கிக்கிட்டு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். கட்டிங் கேட்கல, அட்டா போயிட்டு எந்த ஜாதி கேட்குறோமா? கட்டிங் இருக்கான்னு தான் கேட்குறோம். சொல்லுவாங்கல்ல, நாட்டை கெடுக்கிறதுக்குன்னு 4 பேர் இருப்பானுங்க, அவனுக்கு தான் ஜாதின்னு பேசி சுத்திட்டு இருப்பானுங்க. இருந்தாலும் எதுக்கு எங்கே போனாலும் ஜாதி சர்டிஃபிகேட் தானே கேட்குறாங்க. பட் என்ன பொறுத்தளவுக்கு ஜாதி எதுவுமே இல்லை அப்படின்ற. ஜாதி வச்சா சாப்பிட்றோம், உழைக்கிறோம், சாப்பிட்றோம். ஜாதி பற்றிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஜாதிகளே வேண்டாம். ஜாதி வேண்டாம்னு சொல்றவங்க தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. வன்னியர் மேட்ரிமோனி, முதலியார் மேட்ரிமோனி, கொங்கு வேளாளர் மேட்ரிமோனி, நாடார் மேட்ரிமோனி. மணியா சாதியா மரமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியதுதான். ஜாதிகள் இல்லையடி பாப்பா. அதாவது ஜென்ரேஷன் ஆஃப் வீடியோக்கு அப்புறம் அதிகமாக ஷேர் வாங்கினது வியர்ட் மர்ஜஸ் மட்டும்தான். ஸோ அவர் வந்து எங்களோட தோனி, சிஎஸ்கேக்கு எப்படி ஒரு தோனியோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வியர்ட் மர்ஜஸ். வெல்கம் டு ஜென் ஹவ் போலம்பே அகெயின் பார்ட் 2. ரஷ்யாவில் வந்து தேர் வாஸ் ஒன் ஃபிலிம் ஸ்கூல். ஸோ அந்த ஃபிலிம் ஸ்கூலில் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் ஃபிலிம் ஸ்கூல் அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்குது. ரஷ்யன் மாண்டாஜ் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெக்யூலியரான ஒரு ஸ்டைல் ஒன்று டெவலப் பண்ணியிருந்தாங்க. லேவ் குலோஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் கரெக்டாக, பட் ஐ திங்க் யா குலோஷாவ் குலோஷாவ் என்ன சொல்கிறாருன்னா, எடிட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற 3 ஷாட் வந்து ஷுட் மேக் சம் சென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷாட் இருக்குது, சூப்பு வந்து ஒரு ஷாட் ஒன்று இருக்குது. இதை வந்து ஒருத்தன் பார்க்குறான், இது செகண்ட் ஷாட்டு. இப்போ நான் கட் பண்ணி ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பணம் இருக்குது அப்படின்னா அவன் பார்க்குறான்னா அது மீனிங் மாறும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவன் பசியில் பார்த்தான், செகண்ட் டைம் பார்க்கும்போது வந்து அந்த பொண்ணுக்காக இறக்கப்படுறானா அப்படிங்கிறதுக்கான மீனிங் சேஞ்ச் ட்ராமாட்டிக்காக இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் அவரோட அந்த ஆணோட ஒரு கண்டுபிடிப்பு. Kuleshov effect, that's how we pronounce it. Right, and then I see the disinfectant injection inside. We have heard from emergency management. We had hundreds of calls. Whether it's true, whether they should consume or ingest Clorox bleach, we'd cure ourselves of the coronavirus. எனக்கு என்னவோ பயமாகத்தான் இருக்கு. எங்களுக்கு பதிலா இவங்க ஆடுவாங்க. ஏன் டாக்டர், இந்த கிருமிகளை அடியோடு ஒழிக்க முடியாதா? முடியாது. அவரை தேர் திருவிழாவுக்கு அழைத்து சென்று அங்கே கண்ட பண்டங்களை வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கு அதன் மேல் பல கிருமிகள் உட்கார்ந்து அதை தின்று குழந்தைகளுக்கு வியாதிகள் உண்டாகிறது. இதை நாங்கள் போய் பிரச்சாரம் செய்ய முடியாது. The future belongs to the youth. Say it, kid. இல்லை சூத்து. இதை நாங்கள் போய் பிரச்சாரம் செய்ய முடியாது. Welcome to Gen How Polembe again part 2. எங்கும் நிறைந்தாயே இன்று எங்கு மறைந்தாயோ. இவ்வளோ நேரமாக உங்ககிட்ட நான் வந்து வரலாறு, எடிட்டிங்கோட வரலாறு பற்றி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த எல்லாரும் ஒரிஜினல் எடிட்டர்ஸ் அல்ல, எடிட்டிங்கிற கலையே வந்து இஸ் மென்ட் ஃபார் ஃபீமேல். எடிட்டிங்கிறது வந்து யூ நீட் லாட் ஆஃப் பேஷன்ஸ். அது வந்து எடிட் பண்ண ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு see multiple shots again and again and try to connect meaning to shots. அதெல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு லெவல். அதுக்கப்புறம் நிறைய லெவல் இருக்குது. அதாவது உன்னோட ஆட்டிடியூடை காட்டுறது ஒன்று இருக்குது, இன்னொருத்தங்களுக்காக ஒரு ஆட்டிடியூட் காட்டுறது ஒன்று இருக்குது. நான் பார்த்துருக்கேன், நிறைய நல்ல எடிட்டர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பேசிக்காக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மியூசிக் ஒன்று போட்டு 4 ஸ்லோ மோஷன் ஷாட் அப்படி போட்டு 2-3 அப்படி போட்டு அப்புறமா அப்படியே டைட்டில் கார்டு போட்டாங்கன்னா அவனுக்கு வந்து அப்படியே எடிட்டர். ஆப்வியஸ்லி வந்து டெரண்டினோ படங்கள்லாம் பார்த்துட்டு, இல்லைனா வந்து ஸ்கார்சிசே படங்கள் பார்த்துட்டு நாங்கள் தான் அப்படிங்கிற ஃபீல் பண்ணிக்கிறானுங்க. ஆனால் டெரண்டினோ, ஸ்கார்சிசி செம்ம அறிவாளி.
நீ என்ன பண்ண போற? பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நாம என்ன பொம்பளையா? ஆம்பளை மாமா. டாய், ஆளுக்கு ஒரு அருவாளை கையில வச்சுக்கிட்டு கலாட்டாவை பண்றீங்க. For a writer, it's a word, all right? For a composer or a musician, it's a note, all right? For an editor and a filmmaker, it's the frames, all right? And you know, the 1 frame off or 2 frames added or 2 frames less is the difference between a sour note and a sweet note. It's the difference between clunky, clumsy crap, all right, and orgasmic rhythm. When I was doing my first movie, the only thing I knew is I wanted a female editor because I just felt a female editor would be more nurturing to the movie and to me. I wouldn't try to be winning their way just to win their way, all right? On. Middle. Don't be a